அரசியல் களத்தில் அரங்கேறும் சுவாரஸ்யமான நிகழ்வுகள் மற்றும் தலைவர்களின் சாதுரியமான மேடை பேச்சுகளை அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமப்பா என்ற பகுதியில் பார்க்கலாம். விருத்தாச்சலத்துல பிரச்சாரத்தை ஆரம்பிக்க மங்கள நாயகியம்மன் கோயிலுக்கு போயிருக்காங்க தேமுதிக பொதுச் செயலர் பிரேமலதா விஜயகாந்த். கூடவே அமைச்சர் சி.வி. கணேசனும் போயிருக்காரு. பக்தி பெருக்குல சாமி கும்பிட்டு முடிச்சதும் தட்டுல ஒரு 500 ரூபாய தட்சணையா வச்சாங்க பாருங்க. அங்கதான் ஆரம்பிச்சது ட்விஸ்ட். அக்கா, நீங்க வேட்பாளர், தட்டுல காசு போட்டா அது தேர்தல் விதிமீறல் ஆகிடும்னு அமைச்சர் சொன்னதும் பிரேமலதா அலர்ட் ஆகிட்டாங்க. அப்படியா சங்கதின்னு டக்குன்னு தட்டுல இருந்த 500 ரூபாயை எடுத்த பிரேமலதா பக்கத்துல நின்ன கேமராமேன் கையில கொடுத்து, நீ போடுப்பா, இப்ப இது தேர்தல் விதிமீறல் ஆகாதலன்னு ஒரு போடு போட்டாங்க. தேர்தல் களம் சூடு பிடிச்சதால நம்ம வேட்பாளர்கள் புதுசா யோசிப்பாங்க. அதுலயும் கொளத்தூர் தொகுதியில முதல்வர் ஸ்டாலினை எதிர்த்து போட்டியிடும் தாவேக வேட்பாளர் வி.எஸ். பாபு ஒரு படி மேலேயே போயிட்டாரு. பிரச்சாரத்துக்கு நான் விஜயை கூட்டிட்டு வந்திருக்கேன்னு சொல்ல எல்லாரும் ஆவலா பார்த்தாங்க. ஆனா அங்கதான் ட்விஸ்ட். விஜய் மாதிரியே வேஷம் போட்ட ஒருத்தரை கூடையே கூட்டிட்டு போய் ஓட்டு கேட்ட வி.எஸ். பாபு, தளபதி மாதிரியே ஒருத்தர் வந்ததுக்கே இவ்வளவு கூட்டம் கூடுது, நிஜ தளபதியே வந்தா வெற்றி நிச்சயம்னு சமத்தெம்பா பேசுறாரு. தேர்தல் வந்துட்டாலே போதும், நம்ம தலைவர்கள் எல்லாம் புது மொழிகளை கத்துப்பாங்க. அந்த வரிசையில இப்போ போடி நாயக்கனூர்ல பிரச்சாரம் செஞ்ச பன்னீர்செல்வம் திடீர்னு நானும் மனமடிசிதான் அப்படின்னு தெலுங்குல ஒரு போடு போட்டாரு. இத கேட்டதும் அங்கிருந்த பெண்கள் எல்லாம், அட, நம்ம ஓபிஎஸ்க்கு தெலுங்கு கூட தெரியுமான்னு அப்படியே வியந்து போயிட்டாங்க. ஓட்டுக்காக மொழி கடந்த பாசம் காட்டும் இந்த வித்தை இருக்கே, நிஜமாவே அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமப்பா. உளுந்தூர்பேட்டையில எடப்பாடி பழனிசாமி கலந்துகிட்ட வேட்பாளர் அறிமுக கூட்டத்துல எம்ஜிஆர் ஜெயலலிதா வேஷம் போட்ட கலைஞர்கள் ஓட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. அதோட ஆடல் பாடல்னு மேடைய அதகலம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. தொண்டர்களும் செம குஷியில இருந்த நேரம் அது. திடீர்னு அங்க போட்ட பாட்டை கேட்டதும் கூட்டத்துல இருந்த ஒருத்தர் ஆக்ரோஷமா சாமி ஆட ஆரம்பிச்சிட்டாரு. அரசியல் மேடையா இல்ல அம்மன் கோயில் திருவிழாவான்னு பக்கத்துல இருந்தவங்க ஆச்சரியமா பார்க்க அந்த பெண் ஆடின ஆட்டம் அங்கு பெரிய பரபரப்பையே உண்டாகிடுச்சு.